LibreOffice Calc-இல் Inserting Charts in Spreadsheets குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது Creating, Editing மற்றும் Formatting Charts, Resizing மற்றும் Moving of Charts. Ubuntu Linux version 10.04 மற்றும் LibreOffice Suite version 3.3.4 ஐ பயன்படுத்துகிறோம். LibreOffice Calc-இல் உள்ள வெவ்வேறு வியூவிங் ஆப்ஷன்ஸ் உடன் துவங்குவோம். படிப்பவருக்கு தகவலை தருவதில் சார்ட்ஸ் சக்தி வாய்ந்தது. LibreOffice Calc உங்கள் டேட்டாவுக்கு பல சார்ட்ஸ் ஃபார்மேட்களை தருகிறது. Calc-ஐ பயன்படுத்தி சார்ட்ஸை பெரும்பகுதி கஸ்டமைஸ் செய்யலாம். Personal Finance Tracker.ods ஃபைலை திறக்கலாம். ஷீட்டில் பட்டியலிட்ட ஒவ்வொரு ஐட்டம்களுக்கான செலவையும் நிரப்பலாம். E3 செல்லை சொடுக்கி செலவை 6500 என குறிப்போம். காலமின் கீழே போக செலவை 1000, 625, 310 மற்றும் 2700 என செல்கள் E4, E5, E6 மற்றும் E7 இல் எழுதுவோம். அடுத்து ஷீட்டில் பட்டியலிட்ட ஒவ்வொரு வரவு ஐட்டம்களுக்கான தொகையையும் நிரப்பலாம். F3 செல்லில் 500 என டைப் செய்யலாம். இந்த காலம் கீழே போக 200, 75, 10 மற்றும் 700 என செல்கள் F4, F5, F6 மற்றும் F7 இல் முறையே நிரப்பலாம். இந்த டேபிளுக்கு எப்படி ஒரு சார்ட் தயாரிப்பது என்று பார்க்கலாம். சார்ட்டை தயாரிக்க நாம் அதில் சேர்க்க வேண்டிய டேட்டாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். செல் SN மீது சொடுக்கவும். சொடுக்கி பட்டனை விடாமல் கர்சரை 700 உள்ள கடைசி செல் முடிய இழுக்கவும். மெனு பாரில் இன்சர்ட் ஆப்ஷன் பின் சார்ட் ஆப்ஷனில் சொடுக்கவும். வர்க்ஷீட்டில் தேதியுடன் டிஃபால்ட் சார்ட் நுழைக்கப்பட்டது. அதே நேரம் சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. சார்ட் விசார்ட் ஒரு டிஃபால்ட் சார்ட்டை தேர்ந்தெடுத்து காட்டுகிறது. சார்ட் விசார்டில் நீங்கள் மாற்றங்களை செய்ய இந்த டிஃபால்ட் சார்ட் அவற்றை பிரதிபலிக்கிறது. சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸில் 3 முக்கிய பகுதிகள்: சார்ட்டை அமைப்பதில் படிகள், சார்ட் வகையை தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஒவ்வொரு சார்ட் வகைக்கும் ஆப்ஷன்ஸ். 3D லுக் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க சார்ட் முப்பரிமாணத்தில் தெரிகிறது. இந்த ஆப்ஷன்களை பார்க்கலாம். Choose a chart type ஃபீல்டின் கீழ் பார் ஆப்ஷனில் சொடுக்கலாம். சாம்பிள் சார்ட் டேட்டாவை டேபிளில் பார் ஃபார்மேட்டில் காட்டுகிறது. அதேபோல் மற்ற ஆப்ஷன்ஸ் பை, ஏரியா, பபிள் மீதும் சொடுக்கலாம். மேலும் பல ஆப்ஷன்கள் Choose a chart type ஃபீல்டின் கீழ் உள்ளன. தேவையானதை பெறுவோம். ஸ்டெப்ஸ் ஆப்ஷனின் கீழ் டேட்டா ரேஞ்ச் என இன்னொரு ஆப்ஷன் உள்ளது. இந்த ஆப்ஷன் மூலம் சார்ட்டில் காட்ட தேவையான ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை கைமுறையாக திருத்தலாம். Plotting டேட்டாவுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் டேட்டா சீரீஸ் இன் காலம்ன்ஸ். டேட்டாவை ப்ளாட் செய்வதை டேட்டா சீரீஸ் இன் ரோஸ் மூலமும் செய்யலாம். டேட்டாவை காட்ட காலம் சார்ட் ஸ்டைலை பயன்படுத்தினால் இது பயனாகும். கடைசியாக ஃபர்ஸ்ட் ரோ as லேபல் மூலம் முதல் வரியை லேபிளாக்க வேண்டுமா என அமைக்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் காலம் as லேபல், அல்லது இரண்டும். சார்ட்டில் ஆக்சஸ் போல. காலமில் டேட்டா சீரீஸ் மீது மீண்டும் சொடுக்கவும். நம் சாம்பிள் சார்ட்டில் ஹெட்டிங் ரிசீவ்ட் இன் கீழ் டேட்டாவை நீக்க நினைத்தால் முதலில் டேட்டா ரேஞ்ச் ஃபீல்டினுள் சொடுக்கி ரேஞ்ச் $A$1 is to $F$7 ஐ $A$1 is to
$D7 ஆக திருத்தலாம். சார்ட்டில் ஹெட்டிங் ரிசீவ்ட் இன் கீழ் டேட்டா இனியும் தெரிவதில்லை. அடுத்து டேட்டா சீரீஸ் என்ன செய்கிறது என பார்க்கலாம். நம் ஸ்ப்ரெட்ஷீட் இன் டேட்டா 5 வரிகளில் உள்ளது. இங்கும் 5 வரிகள் உள்ளன. சார்ட்டின் டேட்டா வரிகளை சேர்க்க, நீக்க, ஆட் மற்றும் ரிமூவ் உதவுகின்றன. அப் மற்றும் டவுன் பட்டன்களால் டேட்டாவை இடமாற்றமும் செய்யலாம். சார்ட்டில் எந்த டேட்டாவை எப்படி குறிப்பது என்று முடிவு செய்த பின் டயலாக் பாக்ஸில் பினிஷ் பட்டனை சொடுக்கவும். ஸ்ப்ரெட்ஷீட் இல் சார்ட் உள்நுழைக்கப்படுவதை காணலாம். ஸ்ப்ரெட்ஷீட் இல் சார்ட் உள்நுழைப்பது எப்படி என கற்றபின் லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் சார்ட்டுகளை பார்மேட் செய்வதை பார்க்கலாம். பார்மேட் மெனுவில் பல பார்மேட் ஆப்ஷன்ஸ் உள்ளன. சார்ட்களின் தோற்றத்தை நுண்திருத்தவும். ஸ்ப்ரெட்ஷீட் இல் உள்நுழைத்த சார்ட்டை பார்மேட் செய்வோம். சார்ட்டில் டபுள் கிளிக் செய்க. ஒரு கிரே பார்டர் தோன்றுகிறது. எடிட் மோடு இல் இருப்பதாக பொருள். மெயின் மெனுவில் பார்மேட் ஆப்ஷன் ஐ சொடுக்கவும். டிராப் டவுன் மெனு தோன்றுகிறது. பல பார்மேட் ஆப்ஷன்கள் பார்மேட் செலக்ஷன், பொசிஷன் அண்ட் சைஸ், அரேஞ்ச்மென்ட், சார்ட் வால், சார்ட் ஏரியா மற்றும் பல உள்ளன. அவை சார்ட்டை இடவமைக்க, பேக்கிரவுண்ட் ஐ அமைக்க, பார்மேட் செய்ய மற்றும் சார்ட் டைட்டில் ஐ அமைக்க பயனாகும். அடிக்கடி பயனாகும் பார்மேட் ஆப்ஷன்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பார்மேட் செலக்ஷன் ஆப்ஷன் சார்ட் ஏரியா என தலைப்பிட்ட டயலாக் பாக்ஸ் ஐ தருகிறது. 3 tabகள் பார்டர்ஸ், ஏரியா மற்றும் டிரான்ஸ்பரன்சி தோன்றுகின்றன. டிஃபால்ட் ஆக உள்ளது பார்டர்ஸ் tab. சார்ட் பார்டரின் ஸ்டைல் மற்றும் கலர் ஐ மாற்றலாம். அதற்கு ஸ்டைல் ஃபீல்ட் ஐ சொடுக்கி கன்டினியூஸ் ஐ தேர்க. அதேபோல கலர் ஃபீல்ட் இல் கிரீன் ஐ சொடுக்கவும். ஒக் பட்டனை சொடுக்கவும். சார்ட் பார்டரின் ஸ்டைல் மற்றும் கலர் தக்கவாறு மாறுவதை காணலாம். டைட்டில் ஆப்ஷன் சார்ட் டைட்டில் மற்றும் ஆக்ஸஸ் ஐ பார்மேட் செய்கிறது. ஆக்ஸிஸ் ஆப்ஷன் சார்ட்டின் கோடுகளையும் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் இல் தோன்றும் உரையின் பான்ட் ஆகியவற்றை பார்மேட் செய்கிறது. எல்லா ஆப்ஷன்களையும் மெதுவாக உங்கள் நேரத்தில் செய்து பாருங்கள். கால்க் சார்ட் ஏரியாவின் பேக்கிரவுண்ட் ஐ மாற்றவும் ஆப்ஷன் தருகிறது. சார்ட் ஏரியா என்பது மெயின், டைட்டில் மற்றும் கீ உள்ளிட்ட சார்ட் கிராபிக் ஐ சுற்றி உள்ள இடம். சார்ட் ஏரியாவை பார்மேட் செய்ய பார்மேட் ஆப்ஷன் ஐ சொடுக்கி சார்ட் வால் ஐ தேர்க. சார்ட் வால் என்ற தலைப்புடன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. ஸ்டைல் ஃபீல்ட் இல் கன்டினியூஸ் என்றுள்ளது. இதுவே நாம் கடைசியாக தேர்ந்தெடுத்தது. கலர் ஃபீல்ட் இல் ரெட் மீது சொடுக்கவும். சைஸ் ஐ 0.20 cm என குறைக்கலாம். ஒக் பட்டனை சொடுக்கலாம். சார்ட் ஏரியாவின் ஸ்டைல் மற்றும் கலர் மாறுவதை காணலாம். அடுத்து சார்ட்டில் அளவு மாற்றம் மற்றும் எலிமென்ட்களை நகர்த்துவதை காணலாம். சார்ட்டை அளவு மாற்றம் செய்ய சாம்பிள் சார்ட் ஐ சொடுக்கலாம். சார்ட்டை சுற்றி பச்சை நிற கைப்பிடிகள் தோன்றுகின்றன. சார்ட்டை அதிகமாக்க, அளவு குறைக்க சார்ட்டின் 4 மூலைகளில் ஒரு மார்க்கரை சொடுக்கி பிடித்து இழுக்கவும். சார்ட்டை நகர்த்த முதலில் அதை சொடுக்கவும். சார்ட் மீது எங்காவது கர்சரை வைக்க அது ஒரு கை போல ஆகிறது. சொடுக்கி தேவையான இடத்துக்கு சார்ட்டை நகர்த்திய பின் மவுஸ் பட்டனை விடவும். சார்ட் நகர்த்தப்பட்டது. பொசிஷன் அண்ட் சைஸ் டயலாக் பாக்ஸ் மூலம் சார்ட்டுகளை மறு அளவாக்குவதை காணலாம். சார்ட்டை சொடுக்கவும். சார்ட்டை வலது சொடுக்கவும். பொசிஷன் அண்ட் சைஸ் ஐ கான்டெக்ஸ்ட் மெனுவில் தேர்க. பொசிஷன் அண்ட் சைஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. சார்ட்டில் எக்ஸ் மற்றும் ய் பொசிஷன்களையும் சார்ட்டின் அகல உயரங்களையும் அமைக்க பல ஃபீல்டுகள் உள்ளன. எக்ஸ் கோஆர்டினேட் ஐ 1.00 எனவும்
y கோஆர்டினேட் ஐ 0.83 என்றும் நம் சார்ட் இல் அமைக்கலாம். ஒக் பட்டன் ஐ சொடுக்கலாம். சார்ட் ஏரியா வில் சார்ட் இந்த வால்யூ களுக்கு தக்கபடி அமைத்துக்கொள்கிறது. இத்துடன் இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது சார்ட் களை உருவாக்குதல், திருத்துதல், பார்மேட் செய்தல், ஸ்ப்ரெட்ஷீட் களில் சார்ட் களின் அளவு மாற்றம் மற்றும் நகர்த்துவது. முழுமையான பயிற்சி. ஸ்ப்ரெட்ஷீட் practice.ods ஐ திறக்கவும். டேட்டா வுக்கு ஒரு பை சார்ட் ஐ இன்சர்ட் செய்க. சார்ட் ஐ மறு அளவாக்குக. ஷீட் இன் கீழ் வலது மூலைக்கு நகர்த்தவும். இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ வை காண்க. இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்கிறது. உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலதிக தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.